அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான தகவலில் நம்ம பார்க்க போகிறது, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் புதிதாக ஒரு பொருள் வைத்து பூஜை நடத்தப்பட்டிருக்கிறதுங்க. இந்த பொருள் எதை உணர்த்துகிறது? இந்த பொருள் சிவன்மலையில் மாற்றப்பட்ட நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? அது நல்லதாக இருக்குமா அல்லது கெட்டதாக ஏதாவது நடக்க போகிறதா? இந்த பொருள் என்ன மாதிரியான மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் இந்த சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியும். ஏன்னா நம்ம இதை பற்றி நிறைய வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் மாறுபாட்டை ஏற்படுத்துது. அது இந்த சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனால் அந்த தாக்கமானது நன்மையா தீமையா அப்படிங்கிறது தான் மக்களுடைய மிகப்பெரிய அச்சமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சில பொருட்கள் மங்களகரமானதாக கருதப்பட்டாலும் அப்பொருளால் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய விபரீதம் ஏற்பட்டும் இருக்கிறது. அமங்கலமான பொருட்கள் வைக்கப்படும் போது கூட நல்ல விஷயங்கள் நடைபெற்றிருக்கிறது. இப்படி நேர் எதிர் மாறாக நடைபெறக்கூடிய சமயத்தில் பொருட்கள் எதுவாயினும் அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது அப்படிங்கிற ஒரு சிந்தனை, ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தற்போது மாற்றி வைக்கப்பட்டிருக்கிற அந்த பொருள் என்ன, அந்த பொருளினுடைய தாக்கத்தால் ஏற்பட போகின்ற விளைவுகள் என்ன, அது நன்மையாக இருக்க பெற போகிறதா இல்லை கெட்டதை நடத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றின தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மண் கலயத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு ஆகியவை வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது. இதனுடைய பின்னணியை பார்க்கலாம். காங்கேயத்தை அடுத்திருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற திருத்தலமான சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது. இங்க மிகவும் புகழ் பெற்றது என்றால் அது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொல்லலாம். இதுல வைத்து பூஜை செய்யப்படக்கூடிய பொருட்கள் சமூகத்தில் சில மாற்றங்களை நிகழ்த்துவதாக ஐதீகமும் உள்ளது. இவை உலகத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை பக்தர்களுக்கு உணர்த்துவதற்காக முன்னதாகவே உத்தரவு பொருட்களாக பக்தர்கள் கனவில் தோன்றும். இவ்வாறு கனவில் வரக்கூடிய பக்தர்கள் நேராக கோவிலுக்கு சென்று அங்கு தங்களுக்கு வந்த கனவை கூறுவாங்க. அவர்கள் சொல்வது உண்மையா என்பதை சோதிக்க பூசாரிகள் பூ போட்டு பார்ப்பார்கள். உத்தரவு கிடைத்தால் மட்டுமே பழைய பொருள் மாற்றப்பட்டு புதிய பொருள் வைத்து பூஜை செய்யப்படும். கடைசியாக கடந்த மார்ச் மாதம் 10ஆம் தேதி மஞ்ச பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலுமிச்சை பழம் ஆகியவை வைத்து வழிபட உத்தரவு வந்தது. அது முதல் அந்த பொருளை 40 நாட்களாக பூஜை செய்யப்பட்டு வந்தது. அந்த வகையில் இதுவரை கடல் தண்ணீர், வைக்கோல், மஞ்சள், துப்பாக்கி, ஏர்களப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, இளநீர், தங்கம், பூமாலை உள்ளிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில பொள்ளாச்சி புரவிபாளையத்தைச் சேர்ந்த கதிர்வேல் 50 என்ற விவசாயியின் கனவில் தோன்றி மண் கலயத்தில் தீர்த்தம், மண், ஏர்களப்பை, பிரம்பு ஆகியவை வைத்து பூஜை செய்ய வந்துள்ளது. அதன்படி நேராக கோவிலுக்கு சென்ற கதிர்வேல் பூசாரியிடம் விஷயத்தை சொல்லி அவரும் பூ போட்டு பார்த்து உத்தரவு வந்ததும் ஏப்ரல் 29ஆம் தேதியான நேற்று முதல் இந்த பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்கிறது. ஏர்களப்பை விவசாயம் மற்றும் உழவு தொழிலை குறிக்கிறது. ஏர்களப்பை பெட்டிக்குள் வந்திருக்கிறதுனால வரும் காலங்களில் விவசாயம் செழிக்கும் அல்லது விவசாயம் சார்ந்த தொழில்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பதை காட்டுகிறது. அதே போல மண் கலயத்தில் தீர்த்தம் அப்படின்னா நீர் என்பது உயிர் வாழ்வின் ஆதாரம். இது மழை பொழிவை முன்னறிவிப்பதாக கருதப்படுகிறது. நாட்டில் போதிய மழை பெய்து நீர்நிலைகள் நிரம்பும் என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. பஞ்சம், வறட்சி இருக்காது என்பது இதனுடைய அர்த்தம். அதுபோல் ஊர் ஒற்றுமை, குடும்ப நலன் உள்ளிட்டவையும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டும் வருகிறதுங்க. அதே போல
மஞ்சள் பிள்ளையார் காங்கேயத்தை திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த உத்தரவு பெட்டியில் பார்க்கும் பொழுது மஞ்சள் பிள்ளையார் வந்து வைத்து வழிபாட செய்திருக்கிறாங்க. இந்த மஞ்சள் பிள்ளையார் எலும்பிச்சை எதை உணர்த்துகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது காங்கேயத்தில் இருக்கக்கூடிய சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலும்புச்சம்பழம் ஆகியவற்றை வைத்து வழிபட பக்தர்களுக்கு உத்தரவு வந்ததை அடுத்து ஏற்கனவே இருந்த பொருள் எடுக்கப்பட்டு இந்த பொருட்கள் வைக்கப்பட்டு பூஜிக்க வந்தது. அதே மாதிரி காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய இந்த சிவன் மலையில சுப்பிரமணிய சுவாமி கோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி என்ற பெயரில் வினோத வழிபாடு நடைபெற்று வரும். இந்த மலை கோயில்ல எந்த கோயில்லையும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்ற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்யக்கூடிய வழக்கம் ஆண்டாண்டு காலமாக பின்பற்றப்படுகிறது. பக்தர்களின் கனவில் முருகன் வந்து குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபட வேண்டும் என சொல்வார். அதை கேட்டுவிட்டு சிவன்மலைக்கு வந்த பக்தர்கள் பூசாரியிடம் சொல்வார்கள். அப்போது பூசாரி அந்த பக்தர்கள் சொல்வது உண்மையா பொய்யா என்பதை பூபோட்டு பார்ப்பார். ஒருவேளை உண்மையாக இருந்தால் ஏற்கனவே வழிபட்டு வரும் பொருளை கண்ணாடி பீழையில் இருந்து எடுத்துவிட்டு பக்தர்கள் சொல்லும் புதிய பொருளை வைப்பார்கள். இதனால் தான் இது ஆண்டவன் உத்தரவு என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் கடல் நீரை வைத்து பூஜிக்குமாறு முருகன் பக்தரின் கனவுல சொன்னதை அடுத்து அதை வைத்து கோயில் நிர்வாகம் பூஜை செய்து வந்தது. இந்த நிலையில 4 மாதங்கள் கழித்து வேறு ஒரு பக்தரின் கனவுல வந்த முருகன் உத்தரவு பெட்டியில் மஞ்சள் பிள்ளையார், வெற்றிலை பாக்கு, அருகம்புல், எலும்புச்சம்பழம் ஆகியவற்றை வைத்து வழிபட உத்தரவிட்டார். அதன்படி கண்ணாடி பெட்டியில் இந்த பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளது. இது எதை உணர்த்துகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். மஞ்சள் பிள்ளையார் மங்களம் மற்றும் புதிய தொடக்கங்களினுடைய குறியீடு. விநாயக பெருமானின் அருளால் நாட்டில் தடைகள் அகன்று சுபிக்ஷம் நிலவும் என்பதை இது உணர்த்துகிறது. இது ஆன்மீக விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் பக்தி அதிகரிக்கிறதையும் குறிக்கிறது. வெற்றிலை பாக்கு பாரம்பரிய மங்கள நிகழ்ச்சிகளின் அடையாளம். சமூகத்தில் திருமணங்கள் போன்ற சுபகாரியங்கள் அதிகம் நடக்கும் என்பதை குறிக்கும். வெற்றிலை வாயுவை உணர்த்துவதால் காலநிலை மாற்றங்கள் அல்லது காற்று தொடர்பான நிகழ்வுகளையும் இது சுட்டி காட்டலாம். அருகம்புல் நோய் எதிர்ப்பு மற்றும் ஆரோக்கியத்தின் சின்னம். உத்தரவு பெட்டியில் இது காணப்பட்டால் மக்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இது நாட்டில் பிணிகள் நீங்கி நலம் பெறுவார்கள் என்பதையும் விவசாயம் செழிப்பதையும் குறிக்கலாம். ஆன்மீக ரீதியாக எலுமிச்சம்பழம் திருஷ்டி கழிப்பதற்கும் தீய சக்திகளை நீக்குவதற்கும் பயன்படுகிறது. இது உத்தரவில் வந்ததால நாட்டில் குழப்பங்கள், தீய எண்ணங்கள் நீங்கி தெளிவான நிலை பிறக்கும். அதிகாரம் அல்லது அரசு ரீதியான மாற்றங்களையும் இது குறிக்கலாம். இந்த பொருட்கள் உத்தரவு பெட்டியில் ஒன்றாக வரும்போது நாட்டில் மங்களம் பெருகும், நோய்கள் அகலும், மக்கள் மத்தியில் தர்மம் தழைக்கும் என நேர்மையாகவே உணர்த்தப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த கோவிலுடைய சிறப்பம்சமே அந்த உத்தரவு பெட்டி அப்படின்னே சொல்லலாம். இந்த உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கால நிர்ணயம் அப்படின்னு அந்த பொருளுக்கு கிடையாது. அடுத்த பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் வந்து குறிப்பான ஒரு பொருளை உணர்த்துற வரைக்கும் அவர் உணர்த்திய ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்க பொருள் வைத்து தினமும் பார்த்தீங்கன்னா பூஜிக்கப்பட்டு வருகிறதுங்க. இது இன்றளவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது. மக்கள் மத்தியில் அதற்குண்டான பார்வையும் வந்து விழுந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதை பற்றிய ஒரு கருத்தும் அது தொடர்பான விழிப்புணர்வும் வந்து மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது, எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டி மிகப்பெரிய சிறப்பு அம்சமாக இந்த நவீன காலத்திலையும் திகழ்வது அப்படிங்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம்.